Hello students, வணக்கம். Electrochemistry chapterல இருந்து book exercise questionsல question number 14 தான் இந்த வீடியோல நாம சால்வ் பண்ண போறோம். Okay? Let's read the question first. 14th question. Can Fe3 plus oxidize bromide to bromine under standard condition? Given E0 Fe3 plus 2 Fe2 plus is equal to 0.771 volt and E0 Br to Br minus is equal to 1.09 volt. Okay. So question என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா bromide bromine oxidize பண்ணணும். அந்த வேலையை Fe3 plus செய்யுமா? ஸோ அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா ஆர் சப்போர்ட்டிங் வேல்யூவா இந்த ரெண்டு ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் வேல்யூவை கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு புரோமினுக்கும் புரோமைடுக்கும் டிஃப்ரென்ஸ் முதல்ல தெரியணும். பாருங்கள், புரோமைடுனா இட்ஸ் அன் அயான் பிஆர் மைனஸ். வெரஸ் புரோமின் அப்படின்னா அது ஒரு எலிமெண்ட் இல்லையா? ஸோ அதோட ஃபார்முலா என்ன? பிஆர் 2. இப்போ கொஷினில் என்ன சொல்கிறாங்க? புரோமைடை புரோமினா ஆக்சிடைஸ் பண்ணணும். அப்போ புரோமைட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு ஆர் ஆக்சிடைஸ்டு டு புரோமின். ஓகே, ஸோ நம்ம இதுக்கான ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். புரோமைட் பிஆர் மைனஸ் இது என்னவா கன்வெர்ட் ஆகணும்? ஆக்சிடைஸ் ஆகணும், புரோமினா ஆகணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஷினை வச்சு இதை எழுதிட்டோம். ஓகே, எதையுமே நம்ம பை ஹார்ட் பண்ணலை. புரோமைடை புரோமினா ஆக்சிடைஸ் பண்ணணும். புரோமைடுனா பிஆர் மைனஸ்னு உங்களுக்கு தெரியணும். புரோமின்னா பிஆர் 2ன்னு தெரியணும். ஓகே, இப்போ பிஆர் மைனஸ் இருக்குது. இதை பிஆர் 2வாக நம்ம ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு பிஆர் இருக்குது, இங்கே 2 பிஆர் இருக்குது. ஸோ இன் ஆர்டர் டு பேலன்ஸ் நான் 2 பிஆர் 2 போட்டுடுறேன். ஸோ இப்போ பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 2 மைனஸ் இருக்குது. பாருங்கள், இதுக்கிட்ட மைனஸ் சார்ஜே இல்லை. ஸோ என்ன ஆகுது? மைனஸ்னால் எலக்ட்ரான் இந்த மைனஸ் பிஆரை விட்டு போகணும். இங்கே 2 போட்டிருக்கோம், அப்போ 2 மைனஸ் போகணும். அப்போ 2 மைனஸ்னு நம்ம தனியாக எழுத முடியாது, அது 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இதுதான் பாருங்கள் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இதுக்கிட்டேருந்து எலக்ட்ரான் போயிடுச்சு. தேர்ஃபோர் இதுக்கு பேர் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகே, பட் நமக்கு இதுக்கு E0 வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. E0 வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் டு பிஆர் மைனஸாக ஆகிற கன்வர்ஷன் ஆர் ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. பிஆர் மைனஸ் தான் பிஆர் 2வாக மாறி இருக்க ஒழிய பிஆர் 2 ஆக்சுவலாக இந்த மாதிரி டினோஷனில் இது இந்த மேலே ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது தான் இருக்கும். ஸோ இங்கே போட்டிருக்கிறதா கன்வெர்ட் ஆகும் ஆர் ஆக்சிடைஸ் ஆகும் ஆர் ரெடியூஸ் ஆகும். ஏதோ ஒன்று சேஞ்ச் நடக்கும். ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியலில் கொடுத்தாங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகிருக்கும், ரிடக்ஷன் பொட்டென்ஷியல்னால் அங்கே ரெடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், கொஷினில் வேர்டிங்ஸில் இருக்கிறதுல புரோமைட்லேருந்து புரோமினா ஆக்சிடைஸ் ஆகுன்றாங்க. அப்போ என்ன ஆகுது? பிஆர் மைனஸ் பிஆர் 2 கன்வெர்ட் ஆகுது, ஆக்சிடைஸ் ஆகுதுன்றது வேர்டிங்ஸில் இருக்க கொஷின். பட் இங்கே கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா பிஆர் 2 பிஆர் மைனஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ டோட்டலாக ஆப்போசிட்டாக நடக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் வேல்யூயை மாற்றணும். அப்போ E0 இஸ் ஈக்குவல் டு பிஆர் மைனஸ் பிஆர் 2வாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது நம்ம அப்படியே மாற்றி எழுதுகிறோம். அந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப யூ ஹாவ் டு சேஞ்ச் த சிம்பிள் ஆஃப் த ஓல்ட் பொட்டென்ஷியல். அப்போ நான் அதனால் மைனஸ் கொண்டு வரேன். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது கொஷினில் என்ன இருக்குது? Fe3 ப்ளஸ் இந்த ஆக்சிடேஷனை Fe3 ப்ளஸ் பண்ணுமா அப்படின்றது தான். ஸோ நம்ம அதனால் நான் Fe3 ப்ளஸ்ஸை இட் இஸ் கிவன் இன் த கொஷின், அதனால் Fe3 ப்ளஸ்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுது. ஸோ அந்த 2 எலக்ட்ரான்ஸை இந்த Fe3 ப்ளஸ் கெயின் பண்ணும். ஸோ கெயின் பண்ணுறப்ப 2 எலக்ட்ரான் இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு Fe3 ப்ளஸ் அயான் கேன் பி oxidized to, I'm sorry,
ரெடியூஸ்டு டு, ஏன் ரெடியூஸ்டுன்னு இப்போ மாற்றி சொல்கிறேன், ஒரு எலக்ட்ரானை இது வாங்கினா தான் 2 ப்ளஸ் தான் மாற முடியும். பாருங்கள் 3 ப்ளஸ்ஸு ஒரு எலக்ட்ரானுக்கு 1 மைனஸ் இல்லையா? ஸோ 3 ப்ளஸ் 1 மைனஸ் 2 ப்ளஸ். ஸோ 3 ப்ளஸ் வந்து Fe3 ப்ளஸ் அயான், Fe2 ப்ளஸ் அயானா ரெடியூஸ் ஆகணும்னா இட் ஷுட் கெயின் 1 எலக்ட்ரான். ஓகே, பட் இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிலீஸ்டு. நீ ஒரு எலக்ட்ரான் தான் கொடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸில் ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த 2 எலக்ட்ரான்ஸை இந்த Fe3 ப்ளஸ் வாங்கிக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரான்னா ஒரு Fe3 ப்ளஸ் வாங்கும். பட் இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கிறதுனால 2 Fe3 ப்ளஸ் அந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு இட் வில் பிகம் Fe2 ப்ளஸ் 2 அயான்ஸ். ஸோ இது கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ரிடக்ஷன். இது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சுவலாக இது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி மாறுது. ஸோ Fe3 ப்ளஸ் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்டு டு Fe2 ப்ளஸ். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள், Fe3 ப்ளஸ் Fe2 ப்ளஸ்ஸாக ஆகிற மாதிரி தான் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கவலையே பட தேவையில்லை, அப்படியே எழுதிடலாம். ஸோ E0 Fe3 ப்ளஸ் பார் Fe2 ப்ளஸ் whose value is 0.771 volt. ஓகே, ஸோ நெட் ரியாக்ஷனை நம்ம பார்ப்போம். இந்த 2 எலக்ட்ரான்ஸும் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே 2 Fe3 ப்ளஸ், ஓகே, ப்ளஸ் இந்த 2 Br லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் ஆட் பண்ணிக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 Br மைனஸ் கிவ்ஸ் இங்கே வந்து 2 Fe2 ப்ளஸ் ப்ளஸ் மேலே Br2 இருக்குது, Br2. ஸோ இதுதான் ஓவரால் நெட் செல் ரியாக்ஷன் இது. ஸோ அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இதையும் ஆட் பண்ணணும். பாருங்கள், ரஃப் ஒர்க் பண்ணிடலாம். அதாவது -1.09, இது வந்து 0.771. டெசிமலை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப நேராக வச்சிடணும், ரேண்டமாக வச்சு சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. இது ப்ளஸ்ஸு சிம்பிளே இல்லாதனால ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ எதுக்காவது 1 மைனஸ்னால் நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே நான் வந்து 0 போட்டுடுறேன். ஸோ இது வந்து 10, இது வந்து 8. 10ல் 1 போச்சுன்னா 9, 8ல் 7 போச்சுன்னா 1. இங்கே வந்து இது 10ல் 7 போச்சுன்னா 3. ஓகே, இந்த 1 இருக்காது, இங்கே போயிருக்கோம். ஸோ 0. ஸோ கிரேட்டர் நம்பர் சிம்பிள் என்னது, மைனஸ். ஸோ -0.319. ஸோ இதுக்கான நெட் EMF is equal to 0.319. ஓகே, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் நான் விட்டுட்டேன். ஸோ அந்த மைனஸை போடுறேன். ஸோ -0.319 தான் இந்த ரியாக்ஷனுக்கான நெட் செல், E0 செல் அப்படின்னு போட்டுக்கலாம். ரைட்டா? ரைட், இதை வச்சு நம்ம எப்படி இந்த ஆக்சிடேஷன் நடக்குமா இல்லையா, அதாவது Fe3 ப்ளஸ் வந்து புரோமைடை புரோமினா ஆக்சிடைஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா டெல்டா ஜி வேல்யூ. அப்போ டெல்டா G0 வேல்யூ இங்கே பார்க்கணும், ஏன்னா ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் இருக்காங்க. அப்போ நாட்டு, அப்போ டெல்டா G0 வேல்யூ எப்போவுமே எங்கேயுமே நெகட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த செல் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கும். ஸ்பான்டேனியஸ்னால் தானாக நடக்கும். அதாவது இங்கே இந்த கொஸ்டினில் இருக்குல்ல, Fe3 ப்ளஸ் ஆக்சிடைஸ் ஆகுமான்னு. அப்போது நெட்டில் வந்துட்டு நம்ம டெல்டா G0 வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப அது நெகட்டிவாக என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம், அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. பட் த டெல்டா G0 வேல்யூ ஷுட் பி நெகட்டிவ் ஸோ தட் த ரியாக்ஷன் வில் பி ஸ்பான்டேனியஸ் அண்ட் இட் வில் ஹேப்பன். இட் இஸ் பாசிபிள் ஆர் ஃபீஸிபிள். ஓகேவா? ரைட். இப்போ ஆனால் இங்கே E0 செல் வந்து நெகட்டிவ். எப்போவுமே டெல்டா G இஸ் ஈக்குவல் டு டெல்டா G0 இஸ் ஈக்குவல் டு இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், -NFE0. ஓகே, இப்போ இந்த E0 தான் இது. இப்போது இதுக்கு மைனஸ் வந்துச்சு. அப்போது இந்த வேல்யூக்கு நமக்கு எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறதுலாம்
முக்கியம் கிடையாது. கொஸ்டினில் வந்து அவ்வளோ டஃப்பாலாம் கேட்கல. கேன் Fe3+ ஆக்சிடைஸ் பண்ணுமா பண்ணாதா, அவ்வளோதான். எவ்வளோ வேல்யூ அதெல்லாம் எதுவுமே கேட்கல. ஸோ இங்கே வந்து மைனஸ் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த மைனஸை கொண்டு வந்து நம்ம இங்கே 0.319 அப்படின்னு நம்ம போடுறச்சு, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸும் சேர்ந்து பாசிட்டிவாக ஆகிடும். தேர்ஃபோர் டெல்டா G0 வேல்யூ வில் பிகம் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ்னா அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்காது. ஓகே, அப்போ ஸ்பான்டேனியஸாக அந்த ரியாக்ஷன் நடக்கலைன்னா இந்த என்ன அர்த்தம், இந்த Fe3+னால புரோமினை ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன